இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் சூப்பரான ஒரு ஈவினிங் அப்படின்னு கூட சொல்லலாம். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா, நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. கிளைமேட்டும் பார்க்கறதுக்கு சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. உட்காந்து மழையை ரசிச்சிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சரி ஈவினிங் மேலே விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால விளக்கேற்றிருந்தேன். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு விலாகில் பூ நிறைய கட்டுற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அந்த பூ எல்லாமே நல்லாவே பூத்துடுச்சு. சரி இன்றைக்கி நிறையாவே சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே தான் வச்சுருந்தேன். பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் எண்ணெய் வந்து காலியாகிடுச்சு, விளக்கு ஏற்றுற எண்ணெய். அதையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து டின்னருக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் தெரியல. அதை தான் வந்து யோசிச்சுட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து இந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, சோயா சங்க், அதை வச்சு ஏதாவது ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இடையிலேயே தம்பி கூட வந்து சும்மா அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த நெயில் பாலிஷ்லாம் வாங்கி ரொம்ப நாள் தூங்கிக்கிட்டே தான் இருக்குது. எப்போவாவது நான் நினச்சிக்கிட்டா தான் ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பேன். அப்பப்போ வந்து நெயில் பாலிஷ் கலர்லாம் மாற்றிட்டு இவங்க கூட கேட்டாங்க, என்ன ஒரு நாளைக்கு ஒரு கலராக இருக்குது, அரை மணி நேரத்துக்கு ஒரு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அப்பப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் தம்பி வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு அப்புறம் டின்னர் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த சன்னா மசாலா நம்ம ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அந்த மெத்தடில் வந்து சோயா சங்க் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படின்னா இந்த சோயா சங்க் வந்து நான் அரைச்சிட்டேன். நல்லா இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் சேர்த்துருந்தேன். இது கூட வந்து பட்டர், சீஸ் அது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து சேர்த்துருந்தேன். நார்மலாக நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணுற மாதிரி தான். டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இது நானே புதுசாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட்டாக திரும்ப கொஞ்சம் வந்து பட்டர், சீஸ் இதெல்லாம் சேர்த்து கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.